எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம சித்தாந்தம், கர்ம யோகம் இல்லையா? என்ன கர்ம யோகம் அப்படின்னா, எது கொடுக்குறோமோ திரும்ப நம்ம அதை அடைவோம். இதுதான் மாஸ்டர்ஸ் கர்ம சித்தாந்தம், இதுதான் கர்ம யோகம். ஓகேவா? சோ நம்ம என்ன கொடுத்தாலும் அதை நம்ம திரும்ப அடைவோம். நான் நல்லது கொடுக்கறேன், நான் நல்லது அடைவேன். நான் கெட்டது செய்யறேன், கெட்டதுதான் அடைவேன். அதுக்கப்புறம் நான் ஆனந்தத்தை கொடுக்கறேன், ஆனந்தத்தை தான் நான் அடைவேன். அதுக்கப்புறம் நான் அன்பு கொடுக்கறேன், அப்போ நான் அன்பு தான் அடைவேன். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இதுதான் நம்ம என்ன கர்மங்கள் செய்யறோமோ, எப்படி இருக்கிறோமோ அதை தான் நம்ம திரும்பி அடைவோம் மாஸ்டர்ஸ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ம யோகத்துக்கும் இந்த கர்ம சித்தாந்தத்துக்கும் நம்ம தியானத்துக்கும் மெடிடேஷனுக்குமே என்ன தொடர்பு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், 90% 90% இருக்கிறது எல்லாமே கர்ம சித்தாந்தம் தான் மாஸ்டர்ஸ். ஓகேவா? நம்ம எது கொடுக்குறோமோ, ஏன்னா இருக்கிறதே அதுதான். நம்ம சொல்லுவோம் நமக்கு நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, அது எல்லாமே மத்தவங்களால கிடையாது மாஸ்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்மளாலதான். நம்ம இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, லைக் முன்ன நம்ம யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்திருப்போம். அதனாலதான் நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம அடைஞ்சிருப்போம் இன்னைக்கு. ஓகேவா? சோ அது மட்டும் இல்ல, எல்லாமே அப்படிதான். சோ எது நம்ம கொடுக்குறோமோ அதை தான் நம்ம திரும்ப அடைவோம் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் கர்ம சித்தாந்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்கிலீஷ் ஆத்தர் இருக்காரு இல்லையா, டார்கம் செரடாரியன். அவரோட புக்ஸ் நிறைய படிக்க சொல்லி பத்ரிஜி சாருக்கும் நம்ம சொல்லியிருக்க. அவர் கிரேட் ஆத்தர். அவர் சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு 2 விஷயம் மாஸ்டர்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. என்ன அந்த 2 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா புனர்ஜென்ம சித்தாந்தம், ரெண்டாவது இந்த கர்ம சித்தாந்தம். என்ன புனர்ஜென்ம சித்தாந்தம்னா, இன்னும் ஜென்மங்கள் இருக்கு அப்படிங்கிறதுதான். இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இங்க இருக்கோம்னா நம்மளோட முன் ஜென்மமும் இருக்கு, இப்போ இங்க இருக்கிறோம்னா இதுக்கு அடுத்து இன்னொரு ஜென்மமும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல கர்ம சித்தாந்தம் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது, இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு முக்கியமா நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இத பத்தி நம்ம பேசிட்டு இப்ப டிஸ்கஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும் எவ்வளோ இதுல இருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சுலபமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? புனர்ஜென்ம சித்தாந்தம். கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, ஜாத்தஸ்யஹி துருவோ மிருத்யுஹு துருவம் ஜென்ம மிருத்தஸ்யச்ச. பிறந்த எல்லாருக்குமே மரணம் இருக்கு, இறந்த எல்லாருக்குமே மறுபடியும் பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ நம்ம எப்போ இதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் நமக்கு புரியும். ஓகே, அப்போ போன ஜென்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல நம்ம இந்த ஜென்மத்துல இப்ப எப்படி எல்லாம் நடக்குதோ அதே போல நம்ம முன் ஜென்மத்திலயும் நடந்திருக்கும் இல்லையா? சோ அதுல நிறைய செயல்கள் பண்ணிருப்போம், நிறைய நல்லதும் பண்ணிருப்போம், நிறைய கெட்டதும் பண்ணிருப்போம். கரெக்டா மாஸ்டர்ஸ்? சோ அதுக்கேத்த பலன்கள் தான் நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறது. அதனால்தான் மாஸ்டர்ஸ் நம்ம ஞாபகத்துல என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் இப்போ செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொரு செயலுக்குமே எனக்கு முன் அது இந்த ஜென்மத்திலேயே கூட கொஞ்ச நாள் கழிச்சோ, கொஞ்சம் சில மாதம் கழிச்சோ, சில ஆண்டுகள் கழிச்சோ நமக்கு பலன் வரலாம். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம அதுக்கு ஏத்த பலன் அனுபவிச்சுதான் ஆகணும் மாஸ்டர்ஸ். யாராலையும் அதை தடுக்க முடியாது இல்லையா? அதுதான் கர்ம சித்தாந்தமே நம்ம இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கிறது. சோ இந்த உலகத்துல மாஸ்டர்ஸ் 3 நம்ம எல்லாரும் நம்ம மனிதர்கள்ல 3 கேட்டகரியா இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ம சித்தாந்தம் அப்படிங்கறதே ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு அது ஒண்ணு இல்லவே இல்லை.
இப்போ இருக்கோம் இல்லையா, நம்ம இதுதான் இந்த ஜென்மம் மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம், அதுக்கப்புறம் வாழ்க்கை இந்த ஃபுல்லா இந்த ஜென்மம் இருக்கும், அதுக்கப்புறம் இறந்துடுவோம், அவ்வளவுதான். பிறக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன இருக்குன்னு தெரியாது, இறந்ததுக்கு அப்புறமும் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, அது இருக்குன்னே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா இந்த ஜென்மத்துல இருக்கு, நம்ம பிறந்திருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டு இறந்துடுவோம், இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா நம்மள மாதிரி என்னது கர்ம சித்தாந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம செஞ்சா நமக்கு முன்ன ஜென்மங்கள் இருக்கு, இப்போ இருக்கு, இப்ப நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பின்னாடி வந்து நம்ம வந்து அதுக்கு பலன் அனுபவிக்கணும், இந்த மாதிரி ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால நல்ல கர்மங்களா செய்யணும். இந்த மாதிரி கர்ம சித்தாந்தத்தை நம்ம வந்து நம்பியிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ நம்மள மாதிரி எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணணும், அப்பதான் நமக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே, ஏன்னா கர்ம சித்தாந்தம் அப்படின்னாலே நம்ம எது கொடுக்கிறோமோ அதை வந்து அடைவோம். கரெக்டா? சோ இது நம்மள நம்புவோம். நம்மள மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அதே போல நெக்ஸ்ட் கேட் யாருன்னா யோகீஸ்வரர்கள். அவங்க வந்து எல்லாத்துக்குமே தாண்டி, இப்போ நமக்கு என்னதான் கர்ம சித்தாந்தம் தெரிஞ்சாலும் ஒரு சர்டைன் பாயிண்ட்ல நம்மள யாராவது ஆஹ் நோகடிக்கிற மாதிரி பேசினாலோ, என்ன இது பண்ணாலும், நமக்கு யாராவது துரோகம் செஞ்சிருந்தாலோ, இது செஞ்சிருந்தாலும் நம்மளால அவங்கள மன்னிக்க முடியாது, அதை மறக்க முடியாது. நம்ம ஈஸியா இப்படி எடுத்துக்கலாம், அது நம்ம கர்மா தானே, நம்ம கர்மா வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம் இல்லையா. கர்ம சித்தாந்தம் நம்பினாலும் சில சில இடத்துல வந்து நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு லைக் பிரேக் பண்ணிடுறோம். ஆனா யோகீஸ்வரர்கள், அவங்கள யோகீஸ்வர் இல்லையா. சோ அப்படிப்பட்ட யோகிகள் மாஸ்டர்ஸ் அவங்க வந்துட்டு என்னன்னா கர்ம சித்தாந்தத்திலேயே 24/7 24 மணி நேரமும் அவங்க கர்ம சித்தாந்தத்துல மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முன் ஜென்மத்துல நான் என்ன இருந்தேன், நான் என்னென்ன எல்லாம் பண்ணேன், அதுக்கு இப்போ எனக்கு பலன் கிடைக்கும், அதனால்தான் இந்த ஜென்மத்துல என்னென்ன நடக்கணும், அவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி கூட அவங்களால ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். ஓகேவா. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம யோகிகள் எல்லாருமே. ஓகேவா மாஸ்டர்ஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்துட்டு எப்பயுமே கர்ம சித்தாந்தத்துல நம்ம இருக்கணும். ஏன்னா யோகிகள் போல நம்ம கூட ஆகணும் இல்லையா. அப்ப நமக்கு இந்த வாழ்க்கையை எப்படி முன்னாடி கொண்டு போறது, எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம வாழ்க்கையை எளிமையா கொண்டு போறது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியும் மாஸ்டர்ஸ். சோ யோகிகள் எப்படி கர்ம சித்தாந்தத்துல வந்து இருப்பாங்களோ அதே போல நம்மளும் இருக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, கர்ம சித்தாந்தத்தை வந்துட்டு நம்ம வந்து கர்மயோகம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம செய்யணும், செயல்பாடு லைக் நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். இங்க வந்து ஒரு 3 விஷயம் இருக்கு மாஸ்டர். அது இந்த 3 விஷயம் சேர்ந்ததுதான் கர்ம சித்தாந்தம். ஓகேவா. என்ன இந்த 3 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் மாஸ்டர்ஸ், ஃப்ரீடம், விடுதலை சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு எல்லாருக்குமே விடுதலை இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, யாராவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, சாப்பிடக்கூடாது, இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, எல்லாரும் நம்ம ஃபுல்லா எல்லாருமே ஃப்ரீடமா தான் இருக்கும் இல்லையா. யாருமே நம்மளை எங்கேயுமே கட்டுப்படுத்தி இல்ல, நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணல. கரெக்டா. சோ அந்த ஃப்ரீடம்னால நம்ம என்ன பண்றோம், அதனாலதான் நமக்கு நல்லது பண்ணா நல்லது பண்றவங்க எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கெட்டது நினைக்கிறவங்க எல்லாம் கெட்டது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க ஃப்ரீடம் இருக்கு, யார் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஃப்ரீடம் இருக்கிறதால அந்த ஃப்ரீடம் வந்துட்டு நம்ம இப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஒருத்தரை வந்துட்டு இது பண்ணிட்டோம், அவங்களை கஷ்டப்படுத்துறோமோ ஏதோ பண்ணிட்டோம், அது ஆக்சுவலா தவறு. கரெக்டா. ஆனா நம்ம அது ஏன் பண்றோம், நமக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கு, யாருமே நம்மள எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது நான் பண்றது என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதால நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், அவங்கள கஷ்டப்படுத்துறோம். ஓகேவா. கஷ்டப்படுத்துற மாதிரி செயல்களும் செய்யலாம், பேச்சும் பேசலாம், என்ன வேணா பேசலாம் இல்லையா. சோ இது எல்லாமே எதுக்காக பண்றோம், ஃப்ரீடம்காக. ஃப்ரீடம் இருக்கிறதால நம்ம பண்றோம். சோ பண்ணிக்கிட்டே போறோம், நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து நமக்கே தெரியாம என்ன இது, என்ன எனக்கு வந்து ஒரு இந்த கெட்ட பலன்
எண்ணங்கள் எல்லாம் வருது. எனக்கு வந்து நான் இவ்வளவு இதுவா போயிட்டு இருந்தா கூட நான் எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, அதனால தானே நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன் ஏன் எனக்கு வந்து பலன் வந்து கெட்ட பலன் வருது, ஏன் வந்து எனக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு செகண்ட் நினைப்போம். ஏன் நினைப்போம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரீடம்ல இருக்கோம். ரெண்டாவது என்னன்னா அவேர்னஸ். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்போ நம்ம அவேரா இருப்போமோ அப்போதான் நம்ம வந்துட்டு எது பண்றோம், எதுக்காக பண்றோம், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ நம்ம எப்போ அவேர்னஸா இருப்போமோ அப்போ அந்த ஃப்ரீடமா இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரீடமை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்துவோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் செய்யறேன், அது வந்து எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. மறுபடியும் அந்த விஷயத்த செய்யறேன், எனக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு. மறுபடியும் அந்த விஷயத்த நான் செய்யறேன், பலன் கிடைச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைச்சிருக்கு, ஒரு கெட்டது செஞ்சிருக்கேன், எனக்கு கெட்ட பலன் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. சோ எப்போ நம்ம அவேர்னஸ்ல இருப்போமோ அப்போ நமக்கு என்ன தெரியும், ஓகே நான் கெட்டது செஞ்சதால எனக்கு கெட்ட பலன், நல்லது செஞ்சதால நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்போ வந்துட்டு எது செய்யணுமோ அதை மட்டும் தான் மாஸ்டர்ஸ் செய்வோம். செய்யக்கூடாததை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இப்ப நமக்கு ஃபுல்லா அவேர்னஸ் இருக்கு. இந்த அவேர்னஸ் எப்படி மேடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தியானத்தின் மூலம் தான் கிடைக்கும் மாஸ்டர்ஸ். வேற எதுலயும் கிடைக்காது.